देवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं विपदबाहवदं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पंगुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நேத்து பார்த்த பாகத்துல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். முதல்ல நம்ம கிருஷ்ண பக்திக்கு வரும்போது குரு நமக்கு என்ன முடியுமோ நமக்கு என்ன வருமோ அந்த மாதிரி பார்த்து சேவை கொடுப்பாரு. நம்ம அதே மாதிரியே இருந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் என்ன சேவை கொடுத்தாலும் நம்ம அதே இன்ட்ரெஸ்டோட செய்யணும்னு பார்த்தோம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. கிருஷ்ணா. மனதனுடைய வெளிப்பாடு சொன்னீங்க. விருப்பு வெறுப்புல இருந்து விடுபடணும்னா கிருஷ்ண உணர்வோட இருந்தா தான் அது முடியும் அப்படின்னு. தேங்க்யூ. வேற யாராவது? பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த குரு சிஷ்ய பரம்பரை மூலமா அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மனக்கற்பனையில புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 26வது அத்தியாயம் ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள். சோ நம்ம பதம் 38 படிக்கணுமா? காற்று எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். வாயோश्च ஸ்பர்ஷ தன்மாத்ராத் ரூபம் தைவேரிதாதபூத் சமுத்திதம் ததஸ்தேஜஸ் சக்ஷு ரூபோ வலம்பனம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. காற்றின் செயல் எதிர் செயல்களால் மற்றும் தொடு உணர்ச்சிகளால் விதியின்படி ஒருவர் வேறுபட்ட வடிவங்களை பெறுகிறார். அந்த வடிவங்களின் தோற்றத்தால் தீ ஏற்படுகிறது. வண்ணத்தில் வேறுபட்ட வடிவங்களை கண் பார்க்கிறது. எப்படி ஒரு மூலக்கூறுல இருந்து இன்னொரு மூலக்கூறு எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். முதல்ல ஏற்பட்டது ஒலி, சப்தம்.
சப்தத்துல இருந்து ஆகாயம், இந்த மாதிரி ஒண்ணா வந்து பார்த்துக்கிட்டே வரும். இப்ப காற்றுல இருந்து தீ எப்படி வருகிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? உமா மாதாஜி மொழிபெயர்ப்பு பொருளுரை படிக்கிறீங்களா? பொருளுரை. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். விதியினால் தொடு உணர்ச்சி, காற்றின் செயலெதிர் செயல்கள், புலன் கடந்த மூலப்பொருளால் உருவாக்கப்பட்ட மனநிலை, இவற்றால் ஒருவர் தன்னுடைய முந்தைய செயல்களின்படி உடல் பெறுகிறார். உயிரினம் ஒரு வடிவத்திலிருந்து மற்றொன்றுக்கு இடமாறி செல்கின்றது என்பதை சொல்ல தேவையில்லை. விதியின்படி மனநிலை மற்றும் காற்றின் சுழற்சியை கட்டுப்படுத்தும் உயர் சக்தியின் ஏற்பாட்டினால் அவரது வடிவம் மாறுகிறது. வடிவம் என்பது பல்வேறு வகைப்பட்ட புலன் உணர்வின் கூட்டு ஆகும். முன்பே முடிவு செய்யப்பட்ட செயல்கள் எல்லாம் மனநிலை மற்றும் காற்றின் செயல் எதிர் செயலின் திட்டங்கள் ஆகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில 15வது அத்தியாயத்திலையும் பகவான் காற்றை பத்தி சொல்றார். என்ன சொல்றார்? 15வது அத்தியாயத்துல மனசு கம்பேர் பண்ணும்போது காற்றோட அர்ஜுனன் சொல்றான். 15வது அத்தியாயத்துல காற்றை பத்தி சாரிமா சாரிமா என்ன சொல்றார்? ஷரீரம் யத்தவாப்னோதி யச்சாப்யுத்கிராமதீஸ்வரஹ கிரஹீத்வைதானி சம்யானி வாயுர் கந்தானி வாஷயாத். சொல்றாரா இல்லையா? வாயுர் கந்தானி வாஷயாத் என்ன அர்த்தம்? தாங்கி செல்கிறது. நறுமணத்தை நறுமணத்தை. என்ன அர்த்தம்? வாயுர் கந்தானி வாஷயாத் என்ன அர்த்தம்? காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல, காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஆத்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறுகிறது அப்படிங்கிற உதாரணத்தோட அங்க வந்து விளக்கம் சொல்றார். சோ காற்றினுடைய செயல் எதிர் செயல் அப்படிங்கிறது, ஏன்னா காற்று நம்மளுடைய உடலுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நேத்து பார்த்தோம். காற்றினுடைய சுழற்சி சரியா இல்லை அப்படின்னாக்க பல்வேறு விதமான நோய்கள் நமக்கு ஏற்படும், அதெல்லாமும் பார்த்தோம். அதனால நம்ம என்ன செய்யப்படுறோம்? நம்மளுடைய தொடு உணர்வு இது தூண்டப்படுகிறது. இந்த தொடு உணர்வு தான் எதுக்கு காரணமா இருக்கு? காமத்திற்கு காரணமா இருக்கு. சோ எந்த அளவுக்கு காமத்துல இருந்து விடுபடுறோமோ அந்த அளவுக்கு நாம பகவத் பக்தியில முன்னேற முடியும். எந்த அளவுக்கு நம்ம காம வசப்பட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்த பிறவிகளுக்கு நாம உடலை மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கும். சோ அதுல இருந்து அடுத்து என்ன ஆகுது? காற்றுல இருந்து தீ உண்டாகுது அப்படிங்கிறத பாக்குறோம். திரவ்யாகிருதித்வம் குணாத வியக்தி சம்சதாதவமேவச்ச தேஜஸ்வம் தேஜசக சாத்வி ரூப மாத்திரஸ்ய விருத்தயக. என் அன்பு அன்னையே, எந்த பொருளின் வடிவமும் இயல்பும் அதனுடைய பரப்பு, தரம் மற்றும் தனித்துவம் இவற்றால் புரிந்து கொள்ளப்படுகின்றன. நெருப்பின் வடிவம் அதன் ஒளியால் புரிந்து கொள்ளப்படுகிறது. சோ நெருப்புடைய அந்த வெளிச்சம், நெருப்புக்கு 2 குணங்கள் இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்து வெப்பத்தை கொடுக்குது, இன்னொன்னு வெளிச்சத்தை கொடுக்குது. கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே, விஜயலட்சுமி மாதாஜி படிங்க. சாரி மாதாஜி, நான் டிராவல் இருக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? இல்லைங்களா மாதாஜி, நான் பண்ணலீங்க மாதாஜி, நேத்து பண்ணது. ஓகே ஓகே மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. கலைவாணி. சரி மாதாஜி, நான் படிக்கிறேன். நீங்க சரி பேர் மாதாஜி, சொன்னீங்க. நான் கலாவதின்னு சொல்லிட்டேன். கலைவாணி. நான் படிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. நாம் போற்றும் ஒவ்வொரு வடிவமும் குறிப்பிட்ட பரப்புகளையும் குணங்களையும் கொண்டது. ஒரு குறிப்பிட்ட பொருளின் தரம் அதன் உபயோகத்தால் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால் ஒளியின் வடிவம் எதையும் சார்ந்ததல்ல. பார்வைக்கு புலனாகாத வடிவங்களை தொடுவதனால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அதுவே பார்வைக்கு புலனாகாத வடிவத்தின் கட்டுப்பாடற்ற மதிப்பீடு ஆகும். பார்வைக்கு புலனாகும் வடிவங்கள் அவற்றின் உடலமைப்பின் ஆய்ந்து பார்ப்பதால் புரிந்து கொள்ளப்படுகின்றன. குறிப்பிட்ட பொருளின் அமைப்பு அதன் உள்ளார்ந்த இயக்கத்தால் உணரப்படுகிறது. சான்றாக உப்பின் வடிவம் உப்பு சுவையின் செயலெதிர்த்து செயலினால் உண்டாக்கப்படுகிறது. சர்க்கரையின் வடிவம் இனிப்பு சுவைகளின் செயலெதிர் செயலால் உணரப்படுகிறது. ஒரு பொருளின் வடிவத்தை புரிந்து கொள்வதால் அதனுடைய சுவையும் மூலப்பொருள்களும் முக்கிய இடம்
பெறுகின்றன. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. சோ வடிவம் அப்படிங்கிறது இங்க நாம பாக்குற வடிவம் கிடையாது, அதனுடைய தன்மை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். செயல் எதிர் செயல். தியோதனம் பசனம் பானமதனம் ஹிமமர்தனம் தேஜசோ விருத்தயஸ் வேதாக சோஷணம் சுத்ருடவேச்ச. ஒளியினாலும் சமைத்தல், ஜீரணித்தல், குளிர்ச்சியை அளித்தல், ஆவியாக மாற்றுதல் ஆகிய ஆற்றலாலும் பசி, தாகம், உண்ணுதல், குடித்தல் ஆகிய இவற்றிற்கு வழிவகுப்பதாலும் நெருப்பினது ஆற்றல் உணரப்படுகிறது. சோ நெருப்புக்கு இத்தனை காரியங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. திருமுறை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒளியையும் வெப்பத்தையும் வழங்குவதால் நெருப்பினை இனம் கண்டு கொள்கிறோம். நெருப்பின் இயல்பினை வயிற்றில் உற்று நோக்கி அறிகிறோம். நெருப்பின்றி நாம் உண்பதை ஜீரணிக்க இயலாது. ஜீரணமின்றி பசியும் தாகமும் இல்லை, அல்லது உண்ணும் ஆற்றலும் குடிக்கும் ஆற்றலும் இல்லை. பசியும் தாகமும் தேவையான அளவு இல்லாத போது வயிற்றினுள் நெருப்பினில் குறைபாடு உள்ளது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. மூலப்பொருளான நெருப்புடன் தொடர்புடைய அக்னி மாண்டியம் என்பதுடன் ஆயுர்வேத சிகிச்சை நடைபெறுகிறது. நெருப்பு பித்த நீரின் கசிவினால் அதிகரிப்பதால் பித்த நீர் கசிவு அதிகரிக்க சிகிச்சை தரப்படுகிறது. ஆயுர்வேத சிகிச்சை ஸ்ரீமத் பாகவதன் கூற்றுகளை வலியுறுத்துகிறது. குளிர்ச்சியின் பாதிப்பை குறைப்பது நெருப்பின் இயல்பே என்பது எல்லோரும் அறிந்ததாகும். மிகுந்த குளிர்ச்சி எப்போதும் நெருப்பால் மட்டுப்படுத்தப்படும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ என்ன ஸ்லோகம் ஞாபகம் வருது உங்களுக்கு இத படிக்கும் போது? எந்த ஸ்லோகமும் ஞாபகம் வரலையா? 15வது அத்தியாயத்துல என்ன ஸ்லோகம் ஞாபகம் வருது? அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதாக பிராணாபான சமாயுக்தக பச்சாம் எண்ணம் சதுர்விதம். சொல்றாரா இல்லையா? நான் வயத்துல ஜீரண நெருப்பா இருந்து 4 விதமான உணவுப் பொருள்களை செரிக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா பகவான்? சோ அந்த வைஸ்வனாரோ அப்படிங்கிற நெருப்பு யாரு? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த ஜீரண நெருப்பு நம்ம வயிற்றுல குறையும் போது என்ன ஆகுது? நமக்கு பசியின்மை ஏற்படுது. சோ பிரபா சொல்றார், அது பித்தனுடைய அந்த பித்தனுடைய பாதிப்புனால அப்படி ஆகுது. அதனால அந்த பித்த நீர் அதிகரிக்க சிகிச்சை தரப்படுகிறது அப்படின்னு சொல்றார். சோ இதுதான் ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் அப்படிங்கிறது நம்ம உடலுடைய இயல்பான நிலையோட சேர்ந்து அதற்கான சிகிச்சை கொடுக்கறது தான் ஆயுர்வேதம். அது பாகவதத்தோட ரொம்ப பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றார். ரூபமாத்ராத் விகுணர்வானாத் தேஜசோ தெய்வச்சோதிதாத் ரசமாத்திரம் பூதஸ் மதாம்போ ஜிக்வா ரசக்ரஹ. நெருப்பு மற்றும் பார்க்கும் உணர்ச்சியின் செயலெதிர் செயல்களால் நுட்பமான மூலப்பொருள்களான சுவை தெய்வ அனுகூலத்தால் மலர்கிறது. சுவையிலிருந்து நீர் உருவாக்கப்படுகிறது. சுவையை அறியும் நாக்கும் வெளிப்படுகிறது. தெய்வ அனுகூலத்தால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுவுமே தானா அப்படி உருவாகிறது கிடையாது. பகவானுடைய கருணையினாலதான் இது நமக்கு ஏற்படுது. நாக்கு இங்கு சுவைக்கும் அறிவை தேடி பெறும் கருவியாக வர்ணிக்கப்படுகிறது. சுவை தண்ணீரின் விளைபொருள் ஆதலால் நாக்கில் எப்பொழுதும் உமிழ்நீர் ஊறிக்கொண்டு உள்ளது. உமிழ்நீர் இல்லை அப்படின்னாக்க நம்மளால எதையுமே என்ன பண்ண முடியாது, சுவைக்க முடியாது. அந்த சுவை மொட்டுக்கள் நாக்குல இருக்கு. ஏதாவது ஒரு பதார்த்தத்தை பார்த்த மாத்திரத்திலே என்ன ஆகுது? நாக்குல அந்த உமிழ்நீர் சுரப்பு அதிகமாகுது. ஊறுகாய் அதெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அப்படியே பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா? அந்த ஊறுகாய் பார்த்தது, அது கலர் இதெல்லாம் பார்க்கும்போது. கஷாயோ மதுரஸ்திக்த கட்வம்ல இதினை கதா பௌதிகானாம் விகாரேன ரச ஏகோ விபத்யதே. தொடக்க நிலையில் ஒன்றாக இருந்த போதிலும் சுவையானது பிற பொருள்களின் தொடர்பினால் துவர்ப்பு, இனிமை, கசப்பு, காரம், புளிப்பு, உப்பு என பல்வேறு வகை ஆகிறது. சோ 6 விதமான சுவைகள் இருக்கு, நமக்கு தெரியும். அந்த 6 விதமான சுவைகள் ஒரு பொருள் ஒரு பொருளோட கலக்கிறதுனால ஏற்படுது. கிளேதனம் பிண்டனம் திருப்தி பிராணாப்யானோந்தனம் தாபாபனோதோ பூயஸ்வ மம்பசோ விருத்தயஸ் விமாக. பிற பொருட்களை ஈரமாக்கும் அதன் தன்மையால் பல்வேறு கலவைகளை உறையும்படி செய்தலால் திருப்தி தருவதால் வாழ்வை பாதுகாத்தலால் பொருட்களை மென்மையாக்குவதால் வெப்பத்தை போக்குவதால் நீர்த்தேக்கங்களுக்கு இடைவிடாமல் தன்னை வழங்குவதால் தணிக்க முடியாத தாகத்தை தீர்த்து புத்துணர்ச்சி தருவதால் நீரின் சிறப்பியல்புகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இது வரைக்கும் நெருப்பை பத்தி பார்த்தோம். நாக்கிலேருந்து நீரை பத்தி நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம்.
நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். சோ நீரினுடைய உபயோகங்கள் என்ன? ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். நீரை குடிப்பதால் பசியை தணிக்க முடியும். உண்ணாவிரதம் இருப்பதாக சபதம் எடுத்த ஒருவர் இடைவேளைகளில் சிறிது நீர் குடிப்பார். உண்ணாவிரதத்தின் சோர்வு உடனே தணிக்கப்படும் என்று சில சமயம் கண்டு அறியப்படுகிறது. வேதங்களில் ஆபோமய பிராண என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழ்க்கை தண்ணீரை சார்ந்துள்ளது. தண்ணீரை கொண்டு எதையும் ஈரமாக்க முடியும் அல்லது நனைக்க முடியும். தண்ணீரை கலப்பதன் மூலம் மாவு கலவை தயாரிக்க முடியும். மண்ணுடன் நீரை கலப்பதால் சேறு உருவாகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல் தண்ணீர் வேறுபட திடமான பொருட்களின் பசை கலவையின் கூறாகும். நாம் ஒரு வீடு கட்டினால் தண்ணீர் உண்மையில் செங்கல்லை உருவாக்குவதில் முக்கிய பகுதியாகும். நெருப்பு, நீர் மற்றும் காற்று ஆகிய உலக வாழ்க்கைக்கான பண்டமாற்று மூலக்கூறுகளாகும். ஆனால் நீர் மிகவும் முதன்மையானது. மேலும் வெப்பமான இடத்தில் நீரை ஊற்றுவதன் மூலம் அதிகப்படியான வெப்பத்தை குறைக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆப அப்படின்னா நீர். ஆபோமய பிராண அப்படின்னா நீரின்றி நம்மளால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாது. தண்ணி இல்லாம நம்மளால ஒரு காரியம் கூட செய்ய முடியாது. எப்படி குளிக்கிறது, எப்படி குடிக்கிறது, சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறது எல்லாமே நமக்கு என்ன தேவை? தண்ணீரானது நமக்கு தேவை. ரசமாத்ராத் விகுணர்வானா தம்பசோ தெய்வச்சோதிதாத் கந்த மாத்ர மபோதஸ்மாத் பிருத்திவி கிரானாஸ்து கந்தக. அடுத்து என்ன உற்பத்தி ஆகுது? சுவை புலனுடன் நீரின் கலப்பினால் ஒரு மேலான ஏற்பாட்டின் கீழ் நுட்பமான மூலப்பொருள்களான நறுமணம் மலர்கிறது. அங்கிருந்து இந்த மண்ணும் நாம் பல்வேறுபட்ட வழிகளில் அனுபவிக்கும் மண்ணின் நறுமணமும் மற்றும் முகரும் புலனும் வெளிப்பட்டன. அதுக்கப்புறம் நீர்ல இருந்து சுவையிலிருந்து அடுத்தது மனம் உண்டாகுது. மனதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது பூமி இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம முகர்றதுக்கு மூக்கு, அதுவும் உற்பத்தி ஆகுது. கரம்ப பூதி சைரைப்ய சாந்தோ கிராம்லாதிபிஹி பிரதக் திரவ்யயா வயவ வைஷ்யம்யாத் கந்த ஏகோ விபித்யதே. மனம் ஒன்றானாலும் தொடர்புடைய பொருட்களின் பகுதிகளின்படி கலவையாக, குமட்டுவதாக, நறுமணமாக, மென்மையானதாக, காரமாக, அமிலத்தன்மை உடையதாக என்று பல்வேறு வகைகள் ஆகிறது. சுவை எப்படி பல்வேறு வகைகள் இருக்கோ அதே மாதிரி மனமும் பல்வேறு வகைகளை கொண்டது. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. பல்பொருட்கலவை மனம் சில சமயம் பெருங்காயம் மற்றும் வேறுபட்ட நறுமண பொருட்களுடன் கலந்த காய்கறிகள் போன்ற பல்வேறு கலவை கூறுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் உணரப்படுகிறது. துர்வாசனை மாசுள்ள இடங்களில் உணரப்படுகிறது. நறுமணம் கற்பூரம், பச்சை கற்பூரம் போன்ற பிற பொருட்களிலிருந்து உணரப்படுகிறது. காரமணம் பூண்டு, வெங்காயம் இவற்றிலிருந்து உணரப்படுகிறது. அமில மனம் மஞ்சள் மற்றும் அது போன்ற புளிப்பு பொருட்களிலிருந்து உணரப்படுகிறது. உண்மை நறுமணம் என்பது பூமியிலிருந்து வெளிப்படும் மனமாகும். அது வேறுபட்ட பொருளுடன் கலக்கும் போது இந்த மனம் வேறுபட்ட வழிகளில் தோன்றுகிறது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சமைக்கும் போதே நறுமணம் அப்படிங்கிறது நல்லா வரும். ஆனா இப்பெல்லாம் இருக்கிற பொருள்கள்ல சமைக்கும் போது நறுமணம் எல்லாம் ஒன்றும் வர்றது கிடையாது. நல்லெண்ணெய்க்கு அதுக்கு ஒரு மனம் இருக்கும், கடலெண்ணெய்க்கு ஒரு மனம் இருக்கும். இன்னைக்கு எந்த எண்ணெயில என்ன மனம் இருக்கு? ஒன்றும் மனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பருப்பு வேக வைக்கும் போதே நல்ல மனம் இருக்கும். முன்னாடி எல்லாம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு பருப்பு வேக வைப்பாங்க. எங்களுக்குலாம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க சின்ன பிள்ளையில. பருப்புல கொஞ்சம் விளக்கெண்ணெயை விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த பருப்பு வேகும் போதே என்ன இருக்கும்? நல்ல நறுமணம் வரும். இப்ப இருக்கிற பருப்புல மனமும் வரல, ஒண்ணும் வரல. வருதா பருப்புல மனம் வருதா? அப்படின்னா கிடையாது. ஏதோ பெருங்காயம் அதை இதை போட்டு கொஞ்சம் நறுமணம் பண்ணி நம்ம பாக்குறோம். பாவனம் பிரம்மணஸ்தானம் தாரணம் சத்விசேஷனம் சர்வ சத்வ குணோத்வேக பிருத்திவி விருத்தி லட்சணம். பூமியின் வேலைகளின் சிறப்பு குணங்கள் மேலான பிரம்மனின் மாதிரி வடிவங்களின் மூலமும், தங்குவதற்கு இல்லங்களை கட்டுவதன் மூலமும், தண்ணீரை வைப்பதற்கு பானைகளை தயாரிப்பதன் மூலமும் உணரப்படுகின்றன. பிரிதோர் வகையால் பூமி எல்லா மூலப்பொருட்களுக்கான ஆதாரத்தின் இருப்பிடம் ஆகும். சோ பூமி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. முக்கியமா நாம வாழ்றதுக்கு உண்டான வாழ்க்கை வசதிகளை நாம பூமியில தான் ஏற்படுத்திக்கிறோம். வைத்தியநாதன் பிரபு படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு ஜெய். ஒலி, வான், காற்று, தீ மற்றும் நீர் போன்ற வேறுபட்ட மூலப்பொருட்கள் பூமியில் உணரப்படுகின்றன. இங்கு சிறப்பாக குறிக்கப்படும் பூமியின் மற்றொரு இயல்பு என்னவென்றால், பூமி பரமபுருஷ பகவானின் வேறுபட்ட வடிவங்களை வெளிப்படுத்த முடியும். அபிரன் இந்த கூட்டினால் பரமபுருஷ ஆகிய பிரம்மன் புனிதர்களை வர்ணிக்கப்படும் எண்ணற்ற வடிவங்களை உடையவர் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. பூமி மற்றும் அதன் விளைபொருட்களின் கல், மரம் மற்றும் நகைகளின் பக்குவத்தினால் இறைவனின் பல்வேறு வடிவங்களை நாம் கண்ணால் காண முடியும். பகவான் கிருஷ்ணர் அல்லது பகவான் விஷ்ணுவின் வடிவம் பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிலையின் மூலம் புனித நூல்களிலிருந்து வடிவம் கொடுக்கிறது. பகவான் கிருஷ்ணரின் இருப்பிடம் புனித இருப்பிடத்தின் பல்வேறு வகைகள் அவரது தெய்வீக உடலுடன் சுக்குழல் வாசிக்கும் பகவானின் வடிவங்கள் பற்றிய வர்ணனை பிரம்ம சமயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எல்லா வடிவங்களையும் புனித நூல்களில் வர்ணிக்கப்படுகின்றன. இவை இவ்வாறு சிலைகளாக தோன்றும் பொழுது அவை வணங்கத்தக்கவை ஆகின்றன. அவை மாயாவாத தத்துவம் கூறுவது போல கற்பனையானவை அல்ல. பாவனை என்னும் சொல் கற்பனையாக தவறாக பொருள் கொள்ளப்படுகிறது. இங்கு பாவனை என்றால் கற்பனை என்று பொருள் அல்ல. வேத இலக்கியங்களை பொறுத்தவர் பொருளை சத்வகுணத்தினால் மனமே கற்பனைக்கு காரணம் என்பதும், ஆசைக்கேற்றபடி ஒன்றை ஒப்புக்கொள்ளுதலும் மறுத்தலும் வர்ணனைக்கு உண்மை வடிவம் கொடுப்பது என்பதுதான். அனைத்து பொருட்களுக்கு மற்றும் ஜட இயற்கை உரிமைப்படியான குணங்களின் இறுதியான மாற்றமே நாம் காணும் பூமியாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். இங்க பாவனை அப்படிங்கிற வார்த்தை வந்து கற்பனை கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் பூமியானது பகவானுடைய பல்வேறு ரூபங்களை நம்ம பாக்குறதுக்கு நமக்கு உதவியா இருக்கு. பகவானுடைய ரூபங்கள் சில சமயத்துல பளிங்கு கற்களால செய்யப்படுகிறது, சில சமயம் கருங்கல் கற்களால, சில சமயம் மரத்தினால, சில சமயம் நகைகளால. வீட்டுல நம்ம வந்து வழிபடும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இப்போ எந்த பகவானுடைய ரூபத்தை நம்ம வழிபடுறோமோ அந்த ரூபமானது கோவில்ல பூஜிக்கப்படுற ரூபங்களா இருக்கிறது உத்தமம். அந்த மாதிரி ரூபங்களை வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. இப்போ பொதுவா பக்தர்கள் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இஸ்கான் கோவிலுடைய விக்கிரகங்களை தான் வச்சு அவங்க வந்து படமா வழிபட்டாலும் சரி, ராதா மாதவர், ராதா ஷியாம் சுந்தர், ராதா கோவிந்தர், இந்த மாதிரி அந்த ரூபங்களை தான் வந்து வழிபடணும். நம்ம கடையில போறோம், ஒரு ராதாகிருஷ்ணர் படம் வாங்கி நம்ம பாட்டுக்கு வச்சு வழிபடுறதை விட கோவில்ல வழிபாடு செய்யப்படுற விக்கிரகங்களுடைய திருவுருவங்களை வச்சு வழிபடுறது உயர்ந்தது. பஞ்சதத்துவா அந்த மாதிரி நம்ம வந்து வச்சு வழிபடுறது உயர்ந்தது. நிறைய விஷயங்கள் இருக்கு பகவானை வழிபடுறதுல, எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. நம்ம ரேவதி மாதாஜி வந்து நேத்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நிறைய என்ன இருக்கு அப்படின்னாக்க, தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது எப்பவுமே வந்து பகவான் அடைகிறதுக்கு இஸ்கான் ஒண்ணுதான் வழி அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. இஸ்கான் ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்லல. ஆனா இந்த கலியுகத்துல நிலைமை எப்படி இருக்கு? இஸ்கான் ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சம்பிரதாயத்தை விட்டு நாம விலகி போனோம் அப்படின்னாக்க கண்டிப்பா சாஸ்திரங்கள் அதை ஏத்துக்காது. இப்போ வந்து பாகவத தர்மம் அப்படின்னு ஒரு பொதுவான வார்த்தையை அவங்க வந்து பிரயோகம் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து பாகவத தர்மத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த பாகவத தர்மம் எங்க இருந்து ஆரம்பமானது அப்படிங்கும்போது சுகதேவ கோஸ்வாமியுடைய அந்த இதுல நாங்க வந்து வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சுகதேவ கோஸ்வாமி எங்கேயாவது தன்னிச்சையான ஒரு ஆச்சாரியாரா காட்டிட்டு இருக்காரா அப்படின்னா கிடையாது. ஸ்ரீமத் பாகவதத்துல சுகதேவ கோஸ்வாமி யார தன்னுடைய குருவா ஏத்துட்டு இருக்காரு? சுகதேவர் யார்கிட்ட இந்த பாகவதம் கேட்டார்? பாகவதம் கேட்டார். வியாசருக்கு யார் பாகவதம் சொன்னது? நாரதருக்கு யார் சொன்னது? அப்போ சுகதேவர் தன்னிச்சையான ஒரு ஆச்சாரியாரா ஆக முடியும்? இந்த பரம்பரையில வந்துதானே ஆகணும். பிரம்மாவோட பரம்பரையில வந்துதானே ஆகணும். நம்ம பாகவதம் நமக்கு பிரமாணம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்ரீ சம்பிரதாயத்துல வந்து பாகவதத்தை பிரமாணமா சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீ சம்பிரதாயத்துக்காரர்களுக்கு எது பிரமாணம் அப்படின்னா அவங்களுடைய பிரபந்தங்கள், திவ்ய பிரபந்தம் தான் அவங்களுக்கு பிரமாணம்.
பிரபந்தத்துல ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு பிரமாணம். நமக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா பாகவதமும் பகவத்கீதையும் நமக்கு பிரமாணம். அப்போ அந்த பாகவதத்தை பிரமாணமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாம எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க? பிரம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க. சம்பிரதாயம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணரை நாங்க வந்து வழிபடுறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹேமமாலினி மாதாஜி இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா ராதா கிருஷ்ண பிராணமோர பாடி குரூப்ல போட்டிருக்காங்க. தேங்க்யூ மாதாஜி. ஆனா நீங்க என்ன ஹரே செட் கிருஷ்ணா, பண்ணிருக்கீங்கன்னா தேங்க்ஸ் நிறைய மாதாஜி. வேர்ட்ஸ் வந்து மாற்றம் இருக்கு. அந்த அதே வார்த்தைகளை ஹிந்தின்றதுனால வேர்ட்ஸ் தெரியல அதான் மாதாஜி. நீங்க சரி. புக்ல பார்த்து அந்த சாங் புக்ல இருக்கும், நீங்க அந்த புக்ல பார்த்து படிங்க. பார்த்து ஏன்னா ஆக்ஞாயா கோரிபோ சேவா சரணார விந்தா, நீங்க வந்து அஜ்ஞான அப்படின்னு சொல்றீங்க. ஆக்ஞாயா ஸ்ரீ கிருஷ்ண ஆக்ஞாயா. சைதன்யா பிரபு தசிரானுதாசா சேவா விலாஷா கோஹே நரோத்தமதாசா. ஒரு வார்த்தையும் பாத்தீங்க அப்படின்னாக்க மாறி மாறி வரும்போது அர்த்தம் மாறி போயிடும். அதனால அர்த்தங்களை நீங்க வார்த்தையை கரெக்டா பார்த்துட்டு அர்த்தமும் புரிஞ்சுக்கிட்டு பாடுங்க. இன்னும் வந்து பாவத்தோட பாட முடியும். சரியா? அது ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட், ராதா கிருஷ்ணரை நாங்க வந்து பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய ராதா கிருஷ்ணரை தான் நாங்க வழிபடுறோம் அப்படின்னா எந்த உருவத்தை வழிபட போறீங்க? பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய ராதா கிருஷ்ணருடைய எந்த ரூபத்தை வழிபட போறீங்க? மனக்கற்பனையினால ஒரு உருவத்தை வழிபட போறீங்களா? ராதாகிருஷ்ணன் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மனக்கற்பனையினால உண்டாக்கப்பட்ட ரூபமா? ஏன் அப்படின்னாக்க பிருந்தாவனத்துல பகவானுடைய லீலைகள் முடிஞ்சு பிருந்தாவனமானது மொத்தமா யமுனையால என்ன பண்ணப்பட்டது? மூழ்கடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய காலத்துல என்ன பண்றாரு? தன்னுடைய சிஷ்யர்களான ரூப சனாதன அவங்களெல்லாம் அனுப்பி பிருந்தாவனத்தை புனருத்ராணம் பண்றாரு. அப்போ இன்னைக்கு பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஆலயங்கள், ராதா மதன் மோகன், ராதா தாமோதர், இந்த மாதிரி ஆலயங்கள் எல்லாம் 6 கோஸ்வாமிகளால உருவாக்கப்பட்ட ஆலயங்கள். அந்த மாதிரி இல்லாம எந்த விக்கிரகத்தை வழிபட போறீங்க? ஏன்னா பிருந்தாவனத்துல வந்து 5000த்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. பிரபுபாத கோவில்கள் சொல்ற பிருந்தாவனத்துல 5000த்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோவில்கள் சிதைந்து போச்சு. நிறைய விக்கிரகங்களை வந்து முகலாயர்கள் வந்து அழிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பிருந்தாவன வாசிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க முக்கியமான விக்கிரகங்களை ராதா மதன் மோகன், ராதா கோவிந்தர், ராதா கோபிநாத், இந்த விக்கிரகங்களை ஜெய்ப்பூருக்கு கொண்டு போயிட்டாங்க. ஜெய்ப்பூருக்கு கொண்டு போயிட்டு அங்க வந்து ராஜபுத்திரர்களுடைய பாதுகாப்புல அந்த விக்கிரகங்களை வச்சிருந்தாங்க. அந்த ஒரிஜினல் விக்கிரகங்கள் திரும்ப பிருந்தாவனத்துக்கு வரவே இல்லை. அதனுடைய பிரதி விக்கிரகங்கள் தான் இன்னைக்கு பிருந்தாவனத்துல இருக்காங்க. சோ ஒரிஜினலான விக்கிரகங்கள் இன்னைக்கு ஜெய்ப்பூர்ல தான் இருக்காங்க. சோ அதனால அந்த 3 விக்கிரகங்களையும் யாரு உருவாக்குறது அப்படின்னா வஜ்ரநாபர், கிருஷ்ணருடைய பேரனான வஜ்ரநாபர் தான் அந்த விக்கிரகங்களை உருவாக்கினார். அதுக்கு யார் அந்த விக்கிரகங்களை வந்து அங்கீகரித்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு நிகழ்வு. அங்கீகரித்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமன்யுடைய மனைவி உத்தரா. உத்தரா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பகவான நேர பார்த்திருக்காங்க. உத்தரா இல்லையா, அவங்க நேர பகவானை வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. சோ வஜ்ரநாபர் விக்கிரகங்களை வந்து அவர் வந்து வடிவமைக்கும் போது உத்தரா வந்து ஒரு விக்கிரகத்தையும் பார்த்து இந்த விக்கிரகங்கள் இந்த அமைப்பு வந்து சரியா இருக்கு, இந்த விக்கிரகங்கள்ல இந்த அமைப்பு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால அந்த 3 விக்கிரகங்களையும் யார் வந்து ஒரே நாள்ல தரிசிக்கிறாங்களோ அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து முழுசா தரிசித்து பலன் வந்து கிடைக்கும். ஜெய்ப்பூருக்கு போனா எல்லா பக்தர்களும் அப்படித்தான் போவாங்க. ராதா கோவிந்தர், கோபிநாத், மதன் மோகன். சோ இந்த 3 விக்கிரகங்களை தரிசிப்பாங்க. இந்த 3 விக்கிரகங்களும் சம்பந்த அபிதயா பிரயோஜனா அப்படிங்கிற அந்த இதுல வருவாங்க. ஜெயதாம் சுரதோ பங்கோர் மமமந்த மதேர்கதி மத் சர்வஸ்வ பாதாம்புஜௌ ராதா மதன மோகனோ திவ்யாத் பிருந்தாரண்ய கல்ப திருமாதக ஸ்ரீமத் ரத்னஹார சிம்ஹாசனாஸ்து ஸ்ரீமத் ராதா ஷீல கோவிந்த தேவோ பிரேஷ்டாலிபிஹி சேமான ஸ்மராமி ஸ்ரீமான் ராச ரசாரம்பி வம்சி வடதடஸ்திதோ கர்சன் வேணு ஸ்வனைர் கோபி கோபிநாத ஸ்ரேயே சுனக. மதன் மோகன், கோவிந்தர், கோபிநாத், சம்பந்த அபிதய பிரயோஜனம். சோ கடைசியில அந்த ராதா கோபிநாதருடைய அந்த பாத கமலங்கள்ல போய் நாம சரணடையணும். நமக்கு முதல்ல அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் ராதா மதன் மோகன். அப்போ எந்த விக்கிரகத்தை வழிபட போறோம்? இது ஒரு கேள்வி. அப்புறம் எந்த மந்திரத்தை நம்ம சொல்ல போறோம்?
மந்திரமானது குருசீட பரம்பரையிலேந்து பெறாமல் ஒரு மந்திரத்துக்கு சக்தி கிடையாது. இது வந்து பத்ம புராணத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, ஸ்லோகங்கள் இருக்கு. அதுக்கு சக்தி கிடையாது. சோ நிறைய குழப்பங்கள் இருக்கு. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். யார் வந்து எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய விருப்பம். நம்ம யாரையும் என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு உண்மையை தெளிவா புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. சோ ஸ்ரீல பிரபுபாதரை பத்தி எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் எங்களுடைய கடமை. ஸ்ரீல பிரபுபாதர் எந்த ஒரு சந்தேகத்துக்கும், ஒரு துளியளவு சந்தேகத்துக்கும் இடமில்லாம என்ன பண்ணி கொடுத்திருக்கார், அழகான வழியை வந்து அமைச்சு கொடுத்திருக்கார். அந்த வழியை விட்டுட்டு எதுக்காக வந்து நிறைய கேள்விகள் இருக்கக்கூடிய, நிறைய சந்தேகங்கள் இருக்கக்கூடிய, நம்மளால போக முடியுமா முடியாதா அப்படின்னு புரியாத ஒரு வழியில போய் மாட்டிக்கிறதுக்கு நாங்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம். எங்க கிட்ட வர்றவங்களை கண்டிப்பா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கு. எங்க கிட்ட யாராவது கேட்க வராங்க அப்படின்னாக்க அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, முக்கியமான கடமை எங்களுக்கு இருக்கு. அதனால எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் பிரபுபாதருடைய பாதங்கள்ல சேர்க்கறதுக்கு தான் நாங்க வந்து முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ மாதாஜி, நீங்க சொல்றதுக்கு தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு தானா அமைஞ்சதுதான் மாதாஜி, அதுவா அமைஞ்சிட்டு இருக்கு. என்னங்கிறது நான் மறுபடியும் நேர்ல போய் பாக்குறேன் மாதாஜி குருவை. அப்புறம் ராதாகிருஷ்ணன் வந்து அங்க இஸ்கான்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி பிருந்தாவனம் போனோம். அங்க வந்து ராதாகிருஷ்ணன் போட்டோ அங்க இஸ்கான்ல இருக்கிற இதுதான் நான் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் மாதாஜி. நான் இப்ப நேர்ல போயிட்டு என்னன்னு நான் பாக்குறேன் மாதாஜி. ஓகே. சோ அதனால நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க, ஏதோ ஒரு விதத்துல போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இஸ்கானுக்கு வர்றாங்க. இஸ்கான்ல இருந்துட்டு இல்ல இங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க, நிறைய இருக்கு. இஸ்கான்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா இருக்காங்க அப்படின்னா நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நம்ம தான் என்ன தவறு செய்யக்கூடியவர்கள் இல்லையா? சோ நாம தான் முயற்சி பண்ணணும். நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம தான் வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நாம தான் வந்து முயற்சி பண்ணணும். அது நம்ம கையில. பிரபுபாதர் எல்லாம் கொடுத்துட்டாரு, நமக்கு வழிகாட்ட எல்லாரும் இருக்காங்க. ஆனா பர்சனலா நாம தான் என்ன செய்யணும், என்னுடைய ஜபத்தை நான் தான் பண்ணணும். என்னுடைய ஜபத்தை என்னுடைய குரு பண்ண மாட்டார். எனக்கு வந்து என்னுடைய குரு பொறுப்பு அப்படின்னாக்கா என்னுடைய ஜபத்தையும் அவர் பண்ணுவாரா? அவர் பண்ண மாட்டார். நான் தான் என்னுடைய நாம ஜபத்தை நான் தான் பண்ணணும். 4 சட்டத்திட்டத்தை நான் தான் கடைபிடிக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி இஸ்கான்ல பாத்தீங்க அப்படின்னாக்க எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு நம்ம கஷ்டமே பட வேண்டாம். அந்த அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம வந்து எதையும் புதுசா நம்ம உருவாக்க வேண்டாம், எதையும் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். நம்ம 64 விதிமுறைகள்ல 5 விதிமுறைகள் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம். பாகவத ஸ்ரவணம் இருக்கா இல்லையா நமக்கு? முதல்ல வந்து நாம கீர்த்தன் அது இருக்கு இல்லையா? நாம கீர்த்தனம் இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாது சங்கா, அது நமக்கு கிடைச்சிடுது. பாகவத ஸ்ரவணம், டெய்லி நம்ம பாகவதம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் விக்கிரக சேவா, அதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் தாம்வாஸ், அந்த தாமத்துல வசிக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டுல துளசி மகாராணியோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ நாமமோ இருந்ததுன்னா அதுவும் தாமம் தான். இந்த எல்லாத்துக்கும் நமக்கு வாய்ப்பு வந்து அருமையா ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனால இந்த வழியானது எந்த விதமான தவறுகளோ சந்தேகங்களோ இல்லாத நேரான ஒரு வழி. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பகவானை அடையிறத நம்ம வந்து பாக்குறோம். எவ்வளோ பீஸ்ஃபுல்லா, எத்தனை பெரிய நோய் இருந்தாலும் அவங்க வந்து பிரபுபாத் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விடுறத வந்து நம்ம வந்து பாக்குறோம். அவங்க உடலை விட்டு போறதை நம்ம வந்து பாக்குறோம், கண்கூட பாக்குறோம். அந்த மாதிரி எத்தனை பிரபுபாதுடைய சிஷ்யர்கள் எவ்வளவு பேர். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பிரபுபாதர் காலத்துல நிறைய புஸ்தக விநியோகம் செய்தவர். பிரபுபாதருக்கு ரொம்ப பிரியமானவர், எண்ணற்ற புஸ்தகங்களை விநியோகம் செய்திருக்காரு அந்த காலத்துல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணார், இஸ்கானை விட்டு விலகி போயிட்டு என்ன பண்ணார், திரும்ப தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிட்டார். திரும்ப மது, மாமிசம், பெண்கள், அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போச்சு. ஆனா கடைசியில பிரபுபாதர் அவருக்கு ஒரு உறுதி கொடுத்திருக்கார், நீ இவ்வளவு புஸ்தகம் விநியோகம் பண்ற, உன்னை கிருஷ்ணத்தை கூட்டிட்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. கடைசியில அவர் உடலை விடும்போது அவர் பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க, பிரபுபாத்னு இவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். பிரபுபாத்னா யாரு? ஏன்னா அவருடைய வாழ்க்கை மாறி போச்சு, அவர் வந்து வேற மாதிரி ஆயிட்டாரு. அதனால கூட இருந்தவங்களுக்கு யார் தெரியாது, பிரபுபாதர்னா தெரியாது. ஆனா இஸ்கான் பக்தர்களை பார்க்கும் போது அவங்க வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பிரபுபாத்னு அவர் சொன்னாரு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இப்ப ஏற்பட்ட ஒரு ஆச்சாரியார் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டார். சோ அதனால நமக்கு அவர் உறுதி சொல்றார் பிரபுபாதர், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றார். நம்முடைய பரம்பரையானது ரொம்ப அற்புதமான பரம்பரை. ஜீவ கோஸ்வாமி,
சனாதன கோஸ்வாமி, இந்த மாதிரி 6 கோஸ்வாமிகள், அதுக்கப்புறம் வந்திருக்கிற ஆச்சாரியர்கள் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார், ஸ்ரீதர சுவாமிகள், இவ்வளவு பெரிய பெரிய ஆச்சாரியார்கள், மகான்கள், அவங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த பாகவத தர்மத்தை கொடுத்திருக்காங்க. சில பிரபுபாவுடைய பொருளுரைகள் வந்து அதனுடைய அடிப்படையில நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளுரைகள். சோ அதனால ரொம்ப அற்புதமான சம்பிரதாயம், அற்புதமான வழிமுறைகள், பகவானுடைய நாமம், பிரசாதம் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இனிமையான வழியில கொடுக்கப்பட்டிருக்கு. பாகவதத்தினுடைய இறுதி ஸ்லோகம் நான் அன்னைக்கே சொன்னேன், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் இந்த கலியுகத்துல எல்லா விதமான பாவங்களையும் நிஷ்பலமாக்க கூடியது. அந்த நாம சங்கீர்த்தத்தை கொடுத்தது யாரு? சைத்தன்ய மகாபிரபு. அதனால சைத்தன்ய மகாபிரபு வழியில நம்ம கிருஷ்ண பக்தி வாழ்க்கையை பயிற்சி செய்யறது அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல ரொம்ப சேஃப்டி, ரொம்ப சேஃபான வழிமுறை இது. அது மட்டும் இல்லாம பகவத்கீதையில பகவான் சொல்ற, ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திடவிரதாக அப்படின்னு சொல்ற. என்ன அர்த்தம்? யாருடைய பாவங்கள் முற்றிலும் தொலைந்து, யார் முழுக்க புண்ணிய கர்மங்களை பண்ணியிருக்காங்களோ, யார் இருமையிலேருந்து விடுபட்டு இருக்காங்களோ, அவங்கதான் என்னுடைய பக்தியில நிலையா இருக்க முடியும்னு சொல்ற. இவ்வளவு பெரிய கண்டிஷன் உத்தவருக்கு சாத்தியமாகலாம், பிருந்தாவன வாசிகளுக்கு சாத்தியமாகலாம். நமக்கு சாத்தியமா? கிடையாது. ஆனா மகாபிரபு என்ன பண்றார்? பாத்திர அபாத்திர, உனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு பார்க்கல. அவர் எல்லாருக்கும் ஹரிநாமத்தை கொடுத்தார். ஹரிநாமத்து மூலமா நாமள வந்து பாவ விளைவுகள்ல இருந்து விடுவிக்கிறார். அதனால நாம மனம் அப்படி மனதினால செய்து கூட பாவம் தானே. கலியுகத்துல அது கணக்குல எடுத்துக்கொள்ளப்படாது மனதினால செய்யக்கூடிய பாவங்கள். ஆனா மனசுல பாவ விளைவுகள், பாவ எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் செயல்ல வந்துடும். இப்போ மற்ற யுகங்கள்ல பாவத்தை மனசுனால நினைச்சாலே பாவம். இப்போ யாராவது பாக்குறேன், என்ன ஆளு இவங்கெல்லாம் ஓங்கி ஒரே அறையலாம் போல வருது அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது பாவம் கிடையாது. ஆனா முன்னாடி யுகங்கள்ல அதுவே பாவம். ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து ஏதாவது தவறா நினைச்சோம்னாலே பாவம். ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகும்? ஒரு நாள் ஓங்கி அறைய தோணும். வருமா வராத? மனசுல இருக்கிற எண்ணங்கள் ஒரு நாள் செயல்முறைக்கு வந்துடும். சோ அதனால இந்த மனசை கட்டுப்படுத்துறது, ஏன்னா நம்ம பண்ற நம்மளுடைய வழிமுறை, பக்தி வழிமுறை என்ன அப்படின்னாக்கா சாதனா பக்தி. நம்ம பண்றது என்னன்னா, சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சு மிலிட்ரி மாதிரி, நம்ம ஒரு மிலிட்ரி மேன் எப்படி வந்து போருக்கு தயாராகிறாரோ, அவர் வந்து ஓடணும், காலம்புற எழுந்து ஓடணும், அவர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், கன் ஷூட் எப்படி பண்றதுன்னு கத்துக்கணும், எல்லாம் அவர் கத்துக்கணும்ல. அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம், 4:30 மணிக்கு மங்களார்த்தி, 7:30 மணிக்கு 7 மணிக்கு தர்ஷனார்த்தி, அதுக்குள்ள நாம ஜபத்தை மூடி இதை பண்ணு அதை பண்ணு, பாகவதம் கேளு. நம்ம வந்து ஒரு மிலிட்ரி மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வரோம். ஆனா இது சந்தோஷமானது, அது ஒரு வேற விஷயம். இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த சாதனா பக்தி நிலையில இருந்துதான் ஒருத்தர் ராகானுக பக்திக்கு போக முடியுமே தவிர, டைரக்டா நான் விருந்தாவன வாசிகள் மாதிரி ஆக போறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க, பகவான் புல்லாங்குழல் ஊதுறார், ஊதுறார். பிரஜவாசிகள், அந்த கோபியர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் போட்டு போயிட்டாங்க. அப்படியே போட்டு போயிட்டாங்க. நம்ம போக முடியுமா? முதல்ல மனசு இடம் கொடுக்குமா? மனசுல போலாம்ல, மனசால போலாம்ல. மனசுனாலே போக முடியாது. மனசுனாலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஹா கிருஷ்ணா நான் கூட வந்துடுறேன் போக முடியாது. ஏன்? நம்ம அவ்வளவு கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், அந்த அளவுக்கு நம்ம வந்து கர்ம வினைகளால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்போ இந்த சாதனா பக்தியோடைய வழிமுறை இல்லாம ராகானுக பக்திக்கு போக முடியாது. நம்ம சம்பிரதாயத்துல இல்லைன்னு கிடையாது. பிரபுபாத நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? பிரஜவாசிகளுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பக்தி பண்றதா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதான் சைத்தன்ய மகாபிரபுடைய நோக்கம். அதுதான் கோபி பர்த்தகு பதகமலையோ தாச தாசானு தாச. கோபிகளுடைய தாசன், கோபி பர்து யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணருடைய தாசர்களுடைய தாசன் அப்படிங்கறதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய போதனை. அதனால அதே விரஜ பக்தியத்தான் நாம ஃபாலோ பண்றோம். ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட. ஏன்னா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம ஃபாலோ பண்ண முடியாது. மனசுனால நான் எப்பவுமே கிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா ஏதோ சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கும் மனசுல. நம்ம மனதை நம்மளால என்ன பண்ண, மனதை நம்பவே கூடாது. அன்னைக்கு கூட அகிலா மாதாஜி ஒரு ஆன்சர் மாத்தி சொன்னாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லியிருக்காரு, காலம்புரை எழுந்து மனசை 100 தடவை பெருக்குறோமே வாருகால், அதால அடிச்சுக்கணும். ராத்திரி தூங்கும் போது மனசை 100 தடவை காலில் போட்டுக்கிறோமே, அதால அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மனம் அப்படிங்கிறது அவ்வளவு அபாயகரமானது. எப்பேற்பட்ட ஆச்சாரியார், நைஷ்டிக பிரம்மச்சாரியர், அவர் சொல்றார். சோ அதனால
சேஃபஸ்ட் வழிமுறை என்ன அப்படின்னா பிரபுபாதரை ஃபாலோ பண்றது. ஓகே, நன்றி மாதாஜி. மாதாஜி எனக்கு ரேவதி மாதாஜியால எங்களுக்கு இவ்ளோ கிடைச்சது இன்னைக்கு. தேங்க்யூ ரேவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இந்த தினத்துல விக்கிரகங்களை அவ்வளவு தெரிஞ்சிடணும் மாதாஜி. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் விக்கிரகங்களை பத்தி தெரிஞ்சிடணும். சொல்லும் போதுதான் எனக்கு வந்து இந்த இது வந்தது. பிருந்தாவனத்துல எந்த ரூபத்தை வணங்க போறோம்? மதன் மோகனா, ராதா கோவிந்தரா, கோபிநாதா, தாமோதரா, யார வணங்க போறோம்? சோ ஒரு டிடி மேல ஸ்பெசிபிக்கா அட்ராக்ஷன் இல்லாம அந்த விக்கிரகம் வந்து நம்ம மனசுல பதியாம நம்மளால என்ன பண்ண முடியாது, கடைசி நேரத்துல பகவான ஸ்மரணம் பண்ண முடியாது. சோ அதனால ஒரு விக்கிரகம், இப்ப ராதா மாயப்பூர்ல ராதா மாதவர் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்கள வந்து அப்படியே மனசுல அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கிற பக்தர்கள் இருக்காங்க. சென்னையில பாத்தீங்க அப்படின்னாக்க ராதாகிருஷ்ணனுடைய விக்கிரகங்களுக்கு அலங்காரம் பண்ற ஒரு மாத்துச்சி அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க, எங்க விக்கிரகங்களே எனக்கு தெரியாதா, எங்கேயாவது ஒரு நுனியில சின்னதா ஒரு கண்ணை பார்த்தா கூட அவங்க சொல்லிடுவாங்க இது வந்து எங்க ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த போட்டோ முழுசா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சோ அந்த அளவுக்கு எப்படி இருக்காங்க, தே ஆர் டெடிகேட்டட் அந்த விக்கிரகங்கள் மேல. இப்ப எங்க கும்பகோணத்துல எங்க கௌர்மி தாய் அப்படின்னா எங்களுக்கு வந்து உயிரா இருக்கும். சின்ன விக்கிரகங்கள், ஆனா எங்க கௌர்மி தாய் விக்கிரகங்கள் எங்களுக்கு உயிரா இருந்தது. சோ அது மாதிரி நம்ம எந்த விக்கிரகத்து மேல மனசை பதிக்கிறோம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எல்லா வசதிகளையும் பிரபுபாதர் நமக்கு வந்து அழகா ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சோ இங்க விக்கிரகத்தை பத்தி வரும்போது எனக்கு சரி கற்பனையா நம்ம வந்து ஒரு வழிபாட்டு முறைய செய்ய முடியாது. சோ அதனால ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எனக்காக இவ்வளவு அக்கறையா நீங்க சொல்றது ரொம்ப தேங்க்யூ மாதாஜி. கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லையா? அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிளாரிஃபை பண்றேன் மாதாஜி. நவோ குண விசேஷோர்த்தோ யஸ்ய தச்ரோத்ர முச்யதே வாயோர் குண விசேஷார்த்தோ யஸ்ய தத் ஸ்பர்ஷனம் விதுகு. மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஒளியாக நாம் உணரும் உணர்வு செவிப்புலன் என்று அழைக்கப்படுகிறது. தொட்டு நாம் உணரும் புலன் அறிவு தொடுப்புலன் என்று அழைக்கப்படுகிறது. பொருளுரை. ஒளி வானின் தகுதிகளில் ஒன்றாகும். அது கேட்டலுக்கான பொருளாகும். அதுபோல தொடுதல் காற்றின் குண இயல்பாகும். அது தொட்டறியக்கூடிய உணர்ச்சியின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேஜோ குண விசேஷார்த்தோ யஸ்ய சக்ஷுருச்யதே அம்போ குண விசேஷோர்த்தோ யஸ்ய தத் ரசனம் விதுஹு பூமேர்குண குண விசேஷார்த்தோ யஸ்ய ச கிரான உச்யதே. மொழிபெயர்ப்பு. தனபாகிய மாதாஜி படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். நாம் அறிகின்ற பொருளாக இருக்கும் நெருப்பின் குறிப்பிட்ட தகுந்த சிறப்பு குணம் பார்வைக்குரிய புலனாகும். நாம் ருசித்து பார்க்கும் பொருளான சுவையோ தண்ணீரின் குறிப்பிட தகுந்த சிறப்பு குணமாகிய சுவை புலனாகும். இறுதியாக பூமியின் குறிப்பிட தகுந்த சிறப்பு குணமாகிய நறுமணமோ அது முகரும் புலன் என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பரஸ்ய திருஷ்யதே தர்மோ ஹ்ய பரஸ்மின் சமன்வயாத் அதோ விசேஷ பாவானாம் பூமாவேவோபலக்ஷ்யதே. காரணம் அதன் விளைவிலும் இருப்பதால் முந்தையதின் சிறப்பு குணங்கள் பிந்தையதில் உற்று நோக்கப்படுகின்றன. அதனால் எல்லா மூலப்பொருட்களின் தனித்தன்மைகள் இம்மண்ணுலகில் மட்டுமே இருக்கின்றன. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், பூமியில தான் 5 விதமான குணங்களும் இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு குணங்கள் வந்து ஒரு இது ஆட் ஆகும் போது சேர்ந்துகிட்டே வருது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். வானின் தோற்றத்திற்கு ஒளியே காரணமாகும். காற்றின் தோற்றத்திற்கு வானம் காரணமாகும். காற்று நெருப்பிற்கு காரணமாகும். நெருப்பு நீருக்கு காரணமாகும். நீர் பூமிக்கு காரணமாகும். வானில் ஒளி மட்டுமே உள்ளது. காற்றில் ஒளியும் தொடரும் இயல்பும் உள்ளன. நெருப்பில் ஒளியும் தொடும் இயல்பும் வடிவமும் சுவையும் உள்ளன. பூமியில் ஒளியும் தொடும் இயல்பும் வடிவமும் சுவையும் மனமும் உள்ளன. அதனால் பூமி பிற மூலப்பொருட்களின் எல்லா தன்மைகளுக்கும் ஒருங்கிணைப்பு ஆகும். பூமி எல்லா பிற மூலப்பொருட்களின் ஒட்டுமொத்தமான வடிவமாகும். பூமி மூலப்பொருட்களின் முழு 5 தன்மைகளும்
கொண்டது. நீர் 4 குணங்களும், நெருப்பு 3 குணங்களுக்கும், காற்று 2 குணங்களும், வான் ஒரே ஒரு குணமாகிய ஒளியும் கொண்டன. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது வந்து நம்ம ஏற்கனவே செகண்ட் கேண்டோ தேர்ட் கேண்டோல பார்த்திருக்கோம். ஏதான்யசம்ஹத்ய யதா மகதா தீனி சப்தவை கால கர்ம குணாபேதோ ஜகதாதி ரூபவிஷத். இந்த எல்லா மூலப்பொருட்களும் கலக்கப்படாத பொழுது படைப்புக்கு மூல காரணமாகிய பரமபுருஷ பகவான் நேரம், வேலை மற்றும் மண்ணுலக தன்மைகளுடன் 7 பிரிவுகளை கொண்ட ஜடசக்தியுடன் அண்டத்தில் நுழைந்தார். சோ பகவானுடைய அந்த இது இல்லாம, அதாவது பகவானுடைய சக்தி இல்லாம, பகவானுடைய ஈடுபாடு இல்லாம இயற்கையானது தானா செயல்பட முடியாது. விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. வானின் பொருளரு ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். வானின் தோற்றத்திற்கு ஒளியே காரணமாகும். காற்றின் தோற்றத்துக்கு எங்க படிக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க. சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 50. பொருளரே ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். காரணங்களின் தோற்றத்தை குறிப்பிட்ட பின்னர் கபிலி தேவர் விளைவுகளின் தோற்றம் பற்றி கூறுகிறார். காரணங்கள் கலக்கப்படாத காலத்தில் பரமபுருஷ பகவான் அவருடைய கர்ப்போதக சாய் விஷ்ணுவின் தோற்றத்தில் அவருடைய அண்டத்துக்குள்ளேயும் நுழைந்தார். எல்லா 7 முதன்மையான மூலப்பொருட்களும் நுழைந்தார். ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் நுழைந்தார். எல்லா 7 முதன்மையான மூலப்பொருட்களும் அவரை பின்தொடர்ந்தன. 5 ஜட மூலப்பொருட்கள் முழு சக்தி, மகதத்துவம் மற்றும் போலி ஆளுமை ஆகியவை அந்த 7 பொருட்கள் ஆகும். பரமபுருஷ பகவானின் இந்த நுழைவு ஜட உலகின் அணுக்களிலும் அவரது நுழைவை உள்ளடக்கியது. இது பிரம்ம சமீதியில் உறுதிப்படுத்தப்படுகிறது. 5.35. அந்தாந்திரஸ்த பரமானு சயாந்திரஸ்தம். அவர் அண்டத்துக்குள் மட்டுமின்றி அணுக்களிலும் உள்ளார். ஒவ்வொரு உயிரினத்தின் மனதிலும் அவர் உள்ளார். இவ்வாறு கர்ப்போதக சாய் விஷ்ணு பரமபுருஷ பகவான் எல்லாவற்றிலும் நுழைந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஈடுபடாம எந்த இயக்கமும் கிடையாது. ஆத்மா தனித்து எப்பவுமே இயங்க முடியாது. பரமாத்மா நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஆத்மாவானது இயங்குது. நம்ம இயங்குறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா முட்டாள். பரமாத்மா உள்ள இருந்து அந்த சக்தியை ஆத்மாவுக்கு கொடுக்கறதுனாலதான் ஆத்மாவுடைய இயக்கமே இருக்கு. இல்லைன்னா ஆத்மாவால கூட இயங்க முடியாது. அதே மாதிரி இந்த ஜட தோற்றமானது, இந்த ஜட தோற்றத்திற்கு கர்ப்போதக சாய் விஷ்ணு பரமாத்மா, நமக்கு ஷீரதோ சாய் விஷ்ணு பரமாத்மா. ஆனா இந்த ஜட தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் கர்ப்போதக சாய் விஷ்ணு தான் பரமாத்மா. தத்தே நானோ வித்தேபியோ யுக்தேபியோண்ட மச்சேதனம் உத்திதம் புருஷோ யஸ்மாது தத்திஷ்ட தசௌ விராட். செயல்புரிய தூண்டப்பெற்று பகவானின் முன்னிலையில் இணைந்ததுமான 7 தத்துவங்களிலிருந்து இனம் புரியாத ஒரு கரு உருவானது. அதிலிருந்து புகழ் வாய்ந்த பரவுலக உயிரினம் தோன்றியது. பொருளுரை ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு பாலியல் வாழ்வில் பெற்றோரிடமிருந்து நீர்ம பொருள் மற்றும் ஊநீர் இவற்றை உள்ளடக்கிய பொருளின் இணைவு ஒரு ஆன்மாவினை படைக்கிறது. இதுவே படிப்படியாக முழுமையான உடலாக வளர்ச்சி அடைகிறது. அதே தத்துவம் உலகளாவிய படைப்பிலும் உள்ளது. கலவை கூறுகள் இருந்தாலும் பகவான் அம்மூல பொருட்களினுள் நுழைந்த பொழுதுதான் அப்பொருட்கள் உண்மையில் அசைந்தன. அதுவே படைப்பின் காரணமாகும். நாம் இதை நமது சாதாரண அனுபவத்திலும் காணலாம். நம்மிடம் களிமண், நீர் மற்றும் நெருப்பு இருந்தாலும் நாம் இவற்றை இணைப்பதற்கு வேலை செய்தால்தான் அவை செங்கல் வடிவம் பெறுகின்றன. வாழும் சக்தி இல்லாமல் பொருள் வடிவம் பெறுவதற்கான வழி ஏதும் இல்லை. அதுபோல இந்த மண்ணுலகம் விராட் புருஷராகிய பகவானால் அசைக்கப்பட்டாலன்றி வளர்ச்சி அடையாது. யஸ்மாத் உததிஷ்டத அசௌ விராட். அவர் அசைவால் இடம் படைக்கப்பட்டது. அங்கு பகவானின் உலகளாவிய வடிவம் வெளிப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். நம்ம கிட்ட பல்வேறு பொருள்கள் இருந்தா கூட, செங்கல் இருக்கு, சிமெண்ட் இருக்கு, எல்லாம் இருந்தா கூட ஒரு மனிதன் அங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணு சேர்த்தாதான் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியும்.
சோ அந்த மாதிரி இங்க வந்து பகவானுடைய சக்தி அப்படிங்கிறது இல்லாம இங்க வந்து படைப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏதண்டம் விசேஷாக்கியம் ரமௌருத்தை ததோத்தரைஹி தச்சோத்தரைஹி தோயாதிபிஹி பரிவృத்தம் பிரதேனாவ்ருதைர்பஹிஹி யத்ர லோக விதானோயம் ரூபம் பகவதோ ஹரேஹி. இந்த உலகளாவிய முட்டை அல்லது ஒரு முட்டையின் வடிவில் உள்ள அண்டம் திடசக்தியின் வெளிப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. நீர், காற்று, தீ, வான், ஆளுமை மற்றும் மகத்தத்துவம் ஆகிய இவற்றின் அடுக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக பருமனில் அதிகரிக்கின்றன. ஒவ்வொரு அடுக்கும் முந்தையதை விட 10 மடங்கு பெரிது. இறுதியான வெளிப்புற அடுக்கு பிரதானத்தால் மூடப்படுகிறது. இந்த முட்டைக்குள் பகவான் ஹரியின் உலகளாவிய வடிவம் உள்ளது. அவருடைய உடலில் 14 கதிரவன் மண்டலங்களும் அமைகின்றன. சோ இதுதான் வந்து ஒரு பிரபஞ்சத்தினுடைய விளக்கம். ஒரு பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த முட்டை வடிவத்துல இருக்கு. அதுக்குள்ள 7 14 லோகங்கள் இருக்கு. இதுல வந்து இத்தனை அடுக்குகள் இருக்கு, 7 அடுக்குகள் இருக்கு. ஒவ்வொரு அடுக்கும் அதனுடைய முந்தைய அடுக்கை விட 10 மடங்கு அதனுடைய அடர்த்தியானது அதிகம் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். சோ இதுதான் வந்து பகவானுடைய விராட் ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம செகண்ட் கேண்டோல பகவானுடைய விராட் ரூபத்தை பத்தி பார்த்திருக்கோம். பாதாள லோகங்கள் பகவானுடைய பாதங்கள், அப்படி மேல வந்து மேல் உலகங்கள் பகவானுடைய திருமுகம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திருக்கோம். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். இந்த அண்டம் அல்லது எண்ணில் அடங்காத கோள்களுடன் நாம் பார்க்கும் இந்த 7 வான் ஒரு முட்டை வடிவில் உள்ளது. இந்த முழு வான் ஒரு முட்டை வடிவில் உள்ளது. ஒரு முட்டை ஒரு ஓட்டால் மூடப்பட்டிருப்பது போல இந்த அண்டமும் பல்வேறு அடுக்குகளால் மூடப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு நீர், அடுத்தது நெருப்பு, பின்னர் காற்று, பின்னர் வான், இறுதியாக தாங்கும் மேல் ஓடு பிரதானம் ஆகும். முட்டை போன்ற இந்த அண்டத்தினுள் விராட் புருஷனாக உள்ள பகவானின் உலகளாவிய வடிவம் உள்ளது. அனைத்து வேறுபட்ட கோள்களின் நிலைகளும் அவர் உடலின் அங்கங்கள் ஆகும். இது முன்பே ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தில் தொடக்கத்தில் விளக்கப்பட்டுள்ளது. கதிரவன் மண்டலங்கள் பகவானின் உலகளாவிய வடிவத்தில் வேறுபட்ட உடலின் பகுதிகளாக உருவாவதற்காக கருதப்படுகின்றன. பகவானின் எல்லாம் கடந்த தத்துவ வடிவத்தினை நேரடியாக வழிபட முடியாதவர்கள் இந்த உலகளாவிய வடிவத்தை நினைக்கவும் வழிபடவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கீழே உள்ள கதிரவன் மண்டலம் பாதாளம் பகவானின் திருவடியாக கருதப்படுகிறது. பூமி பகவானின் வயிறாக கருதப்படுகிறது. பிரம்மலோகம் அல்லது உயர்ந்த கதிரவன் மண்டலம் பிரம்மன் வசிப்பது, ஆகவே பகவான் தலையாக கருதப்படுகிறது. இந்த விராட் புருஷர் பகவானின் அவதாரமாக கருதப்படுகிறார். பிரம்ம சம்ஹிதையில் உறுதிப்படுத்தப்பட்டது போல பகவானின் உண்மையான வடிவமாகிய கிருஷ்ணர் ஆதி புருஷர் ஆவார். விராட் புருஷரும் புருஷர் ஆவார். ஆனால் அவர் ஆதி புருஷர் அல்ல. ஆதி புருஷர் கிருஷ்ணர் ஆவார். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த பகவத்கீதையில் கிருஷ்ணரும் ஆதி புருஷராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். உண்மையான கிருஷ்ணர் கூறுகிறார், யாரும் என்னை விட சிறந்தவர் இல்லை. பகவானின் எண்ணில் அடங்காத விரிவுகள் உள்ளன. அவர்கள் எல்லாம் புருஷர்கள் அல்லது அனுபவிப்பவர்கள். ஆனால் விராட் புருஷரோ அல்லது புருஷ அவதாரர்கள் காரணோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு மற்றும் சீரோதக சாயி விஷ்ணு உள்ளனர். விராட் புருஷரின் உயிரோட்டமான வெளிப்பாடு இங்கு வர்ணிக்கப்படுகிறது. பரமபுருஷ பகவானை பற்றி புரிந்து கொள்ளும் ஆற்றலின் கீழ்நிலையில் இருப்பவர்கள் பகவானின் உலகளாவிய வடிவத்தை நினைக்கலாம். ஏனெனில் அது பாகவதத்தில் அறிவுறுத்தப்படுகிறது. அண்டத்தின் பரிமாணங்கள் இங்கு மதிப்பிட பெறுகின்றன. அண்டத்தின் வெளிப்புற அமைப்பானது நீர், காற்று, தீ, வான், ஆளுமை மற்றும் மகத்தத்துவம் ஆகிய அடுக்குகளால் ஆனது. ஒவ்வொரு அடுக்கும் அதற்கு முந்தையதை விட 10 மடங்கு பெரியது. அண்டத்தின் பள்ளத்தில் உள்ள இடம் எந்த மனித விஞ்ஞானி அல்லது யாராலும் அளக்க முடியாதது. பள்ளத்திற்கு அப்பால் 7 மூடிகள் உள்ளன. ஒவ்வொன்றும் அதற்கு முந்தையதை விட 10 மடங்கு பெரியது. நீர் அடுக்கு அண்டத்தின் விட்டத்தை விட 10 மடங்கு பெரியது. தீயின் அடுக்கு நீரை விட 10 மடங்கு பெரியது. இந்த பரிமாணங்கள் மனித இனத்தின் சிறிய மூளையால் நினைத்து பார்க்க முடியாதவை. இந்த வர்ணனை ஒரு முட்டை போன்ற அண்டத்தை பற்றியது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒன்றை தவிர எண்ணிலடங்காத வேறு அண்டங்களும் உள்ளன. அவற்றில் சில பல பல மடங்கு பெரியவை. உண்மையில் இந்த அண்டம் எல்லாவற்றையும் விட சிறியதாக கருதப்படுகிறது. அதனால் மேதகு கண்காணிப்பாளராகிய பிரம்மன் செயலாட்சிக்காக 4 தலைகள் மட்டுமே பெற்றவர். இந்த ஒன்றை விட மிக பெரிதான பிற அண்டங்களில் பிரம்மன் அதிக தலைகள் பெற்றவர்.
இந்த எல்லா பிரம்மாக்களும் ஒரு நாள் பகவான் கிருஷ்ணரால் சிறிய பிரம்மனின் விசாரணையின் மேல் அழைக்கப்பட்டனர். அந்த சிறிய பிரம்மா எல்லா பெரிய பிரம்மாக்களையும் பார்த்த பிறகு திகைப்படைந்தார். அதுவே பகவானை நினைத்து பார்க்க இயலாத ஆற்றல் ஆகும். யாராலும் கற்பனையால் அல்லது பகவானுடன் போலியான இனம் காணுதலால் பகவானின் நீள அகலத்தை அளக்க முடியாது. இந்த முயற்சியில் ஈடுபடுவது பைத்தியகாரத்தனத்தின் அடையாளம் ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜ். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மாதிரி பகவானுடைய புருஷ அவதாரங்கள் கர்ப்பதோசாயி விஷ்ணு, காரணதோசாயி விஷ்ணு, ஷீரதோசாயி விஷ்ணு அப்படின்னு இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரம புருஷர். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வகாரண காரணம். இந்த பிரம்ம சமீதியிலேருந்து பிரம்மாவோட வாக்குல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம வந்து சாஸ்திரங்களை எப்படி பேசணும் அப்படிங்கறத பிரபுபாதருடைய பொருள்ல இருந்து நம்ம வந்து கத்துக்கணும். பிரபுபாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லும் போது எந்த சாஸ்திரத்துல இருந்து அதை எடுத்து சொல்றார் அப்படிங்கிற அந்த கொட்டேஷனை நமக்கு கொடுக்குறார். பிரம்ம சம்ஹிதையில இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, இந்த உபனிஷத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த கொட்டேஷனை கொடுக்குறாரு. சாஸ்திர அறிவு நமக்கு இந்த மாதிரி இவ்வளவு எலாபரேட்டா தேவையா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம். ஸ்கூல்லே படிச்சது இல்ல, இப்ப வந்து உட்காந்து இதைப்படி அதைப்படி இதைப்படி அதைப்படி அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இது படிக்க 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 நமக்கு 2 விதமான நன்மைகள் கிடைக்கும். ஒரு நன்மை என்ன அப்படின்னாக்க நம்முடைய நாம ஜபம் அப்படிங்கறதுல நாம எவ்வளவு உறுதியா செய்யணும் அப்படிங்கறத நாம வந்து இத்தனை சாஸ்திரங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல புரிஞ்சுக்கணும். 2வது என்ன அப்படின்னாக்க மனமானது மற்ற விஷயங்களால் கவரப்படாது. வேற எந்த விஷயத்தினாலும் மனம் வந்து கவரப்படாது. ஏன்னா சாஸ்திரங்களை படிக்க 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 அந்த சாஸ்திர ஞானமானது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா உறுதியான நம்பிக்கையை கொடுக்கும். இவ்வளவு பெரிய வியாசர் சொல்லியிருக்காரு, இவ்வளவு பெரிய முனிவர்கள் நாரதர் சொல்லியிருக்காரு, இவ்வளவு பெரிய பக்தர்கள் எல்லாம் அதை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டீவியேஷன், நம்மளுடைய பாதையிலிருந்து விலகி போகாம நம்ம இருக்கிறதுக்கு அது நம்மளை காப்பாற்றும். சோ அதனால்தான் பிரபுபாதர் வந்து இவ்வளவு பெரிய பொருளை எல்லாம் கொடுக்குறாரு. ஏற்கனவே நம்ம வந்து இந்த செகண்ட் கேண்டோல விரிவா பார்த்துட்டோம். இந்த பகவானுடைய விராட் ரூபம் அப்படிங்கிறது எப்படி 14 லோகங்களா இருக்கு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். யாருக்காவது திரும்ப பார்க்கணும் அப்படின்னா செகண்ட் கேண்டோ எடுத்து நீங்க திரும்ப படிச்சு பார்க்கலாம். சோ நம்மளுடைய பிரபஞ்சம் தான் இருக்கிறதே என்னது குட்டியோண்டு பிரபஞ்சம். நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற பிரம்மாவுக்கு எத்தனை தலை? 4 தலை. 4 தலை தான். மற்ற பிரபஞ்சங்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய பிரபஞ்சங்கள். அங்க இருக்கிற பிரம்மாக்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான தலைகள் உள்ள பிரம்மாக்கள் கூட அங்க வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இது ஒரு லீலை. இந்த லீலை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? கேட்டிருக்கீங்களா? பிரம்ம விமோக லீலை, கோவர்தனது. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றீங்க. அப்ப இந்த லீலையை நம்ம கண்டிப்பா கோவர்தன லீலையில இந்த லீலையை கண்டிப்பா சொல்லிடலாம். நீங்க சொன்னதுங்க, நீங்க சொன்ன லீலைன்னா மறந்துருங்க. இப்ப நான் சொல்ல போற கேளுங்க. இல்லைன்னா நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதேதான் ஞாபகம் இருக்கும். ஒரு தடவை பிரம்மா வந்து துவாரகையில என்ன பண்ற, கிருஷ்ணர் இருக்கார். பிரம்மா வந்து கிருஷ்ணரை பார்க்க வர. அப்போ காவல்காரர் கிட்ட சொல்ற, பிரம்மா வந்திருக்கேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிடுறார். அந்த காவல்காரர் போய் கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்ற, பிரம்மா வந்திருக்காராம் அப்படின்னு சொல்ற. உடனே கிருஷ்ணர் கேட்கிறார், எந்த பிரம்மான்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லிடுறார். அந்த காவலாளி வந்து கேட்கிறார், எந்த பிரம்மான்னு பகவான் கேட்கிறார் அப்படின்னு. பிரம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னது எந்த பிரம்மாவா? எத்தனை பிரம்மா இருக்காங்க, எந்த பிரம்மான்னு கேட்கறதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் தான் 4 தலை பிரம்மா வந்திருக்கேன்னு போய் சொல்லு அப்படிங்கிற. சரின்னு சொல்லி அவரும் போய் சொல்றார், 4 தலை பிரம்மா வந்திருக்காராம் அப்படின்னு. சரி, பகவான் உள்ள வர சொல்லிடுறார். அவரும் போறார். போய் பகவான் நமஸ்காரம் பண்றார். இப்போ உடனே பகவான் கிட்ட கேட்கிற, என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க, எந்த பிரம்மான்னு எதுக்காக கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டுட்டு தன்னை சுத்தி பாக்குற. அங்க பார்த்தா 8 தலை 16 தலை இந்த மாதிரி கோடிக்கணக்கான தலைகள் உள்ள பிரம்மாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பகவான் முன்னாடி அவங்களுடைய கிரீடங்கள் எல்லாம், அவருடைய அந்த பாத பீடம், பகவான் வந்து கால் இப்படி வச்சிருக்காருன்னா அந்த ஒரு பீடம் இருக்கும். அந்த பீடத்துல வந்து அப்படி அவங்க தலையில இருக்கிற கிரீடங்கள்லாம் படும்போது கன 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 கனன்னு சத்தம் கேக்குதான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வைடூரியங்கள் எல்லாம் கிரீடங்களா வச்சிருப்பாங்க இல்லையா, அது அந்த பீடத்துல படும்போது அப்படி ஒரு ஓசை கேக்குதான். பிரம்மா பாக்குறார், என்னடா அது, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க இத்தனை பிரம்மாக்களா,
அப்படின்னு நினைச்சு கேட்க வந்த கேள்வி கூட அவரால் என்ன பண்ண முடியல, வெளியில சொல்ல முடியல. அப்போ பகவான் சொன்ன, மற்ற பிரம்மாக்கள் எல்லாம் கேக்குறாங்க, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க பகவானே அப்படின்னு. வந்த வேலை முடிஞ்சு போச்சு, எல்லாம் போங்கன்ட்ட. வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்ட்டு. ஏன்? இந்த பிரம்மாவுடைய அகங்காரத்தை குறைக்கிறதுக்காக பகவான் இந்த லீலைய பண்றார். சனாதன கோஸ்வாமி அவருடைய பிருகத் பாகவதாமிரத்துல இந்த லீலைகளை நமக்கு கொடுத்திருக்காரு. சோ அருமையான ஆச்சாரியர்கள் நமக்கு இருக்கிற ஆச்சாரியர்கள், ரொம்ப அற்புதமான ஆச்சாரியர்கள். ஓகே, இதோட நாம இங்க நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? அதுக்கப்புறம் ஒரு கிளாரிபிகேஷன். இங்க போன ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க, 51வது ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க, டிரான்ஸ்லேஷன்ல வந்து ஒரு பிலோசபிக்கல் மிஸ்டேக் ஒண்ணு இருக்கு. பாலியல் வாழ்வில் பெற்றோரிடமிருந்து நீர்ம பொருள் மற்றும் ஊனீர் இவற்றை உள்ளடக்கிய பொருளின் நினைவு ஒரு ஆன்மாவினை படைக்கிறது அப்படின்னு இருக்கு. ஆத்மாவை படைக்கவே முடியாதே. ஆத்மா பிறக்கிறதோ அழியறதோ கிடையாது, ஆத்மாவை படைக்கவும் முடியாது. இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, தவறுதலாக அதை மொழிபெயர்த்து விட்டார்கள். பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன் செக்ஸ் லைஃப் த காம்பினேஷன் ஆஃப் மேட்டர் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் which involves emulsification of and secretion creates a situation whereby a soul is received within the matter. The soul is received within the matter. அதாவது ஆணும் பெண்ணும் இணையும் போது, ஒரு கணவனும் மனைவியும், நம்ம வந்து ஆணும் பெண்ணும் பொதுவாலாம் இன்னைக்கு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா வாழ்க்கையே அப்படி போயிட்டு இருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் இணையும் போது அங்க வந்து ஒரு ஆத்மாவானது ரிசீவ்டு அப்படின்னா பெறப்படுகிறது அப்படிதான் வரும். ஆத்மா உற்பத்தி செய்யப்படுறது கிடையாது, ஆத்மாவினை படைக்கிறதுன்னு கிடையாது, ஆத்மா பெறப்படுகிறது. அதை வந்து கொஞ்சம் திருத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவே படிப்படியாக முழுமையான உடலாக வளர்ச்சி அடைகிறது. சோ ஆத்மாவை யாருமே படைக்க முடியாது. எல்லா ஆத்மாக்களும் ஏற்கனவே பகவான் படைச்சிட்டார். எந்த ஆத்மாவையும் நம்ம புதுசா படைக்க முடியாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் மாதாஜி. அது மாதிரி இந்த 32வது பாதத்துல 32 மாதாஜி, 32 தாமச குணத்தில் காணப்படும் ஆளுமை தன்மை பரமபுருஷ பகவானின் பாலுணர்வு சக்தியால் கலக்கும் பொழுது நுட்பமான ஒளி வெளிப்படுகிறது. அந்த ஒளியிலிருந்து விண்வெளியும் கேட்கும் புலனும் வெளிப்படுகின்றன. விராட் புருஷருடைய அந்த இதைதான் நம்ம வந்து வச்சுக்கணும். பகவானுடைய நம்ம பார்த்தோம்ல, பால் உறுப்புகள்ல இருந்து வந்து மித்ரன் உற்பத்தி ஆகிறார், பகவானுடைய பின்னாடி பக்கத்துல இருந்து அசுரர்கள் உற்பத்தி ஆகுறாங்க. சோ எல்லாமே பகவான் கிட்ட இருக்கு. அதனாலதான் நமக்கு அந்த உணர்வு இருக்கு. பகவானுக்கு ஒரு உணர்வு இல்லாம அந்த உணர்வு நம்ம கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாமளும் சின்ன பகுதிகள் சொல்றது வந்து அது எப்படி மதாச்சு புரிஞ்சுக்கிறது? ஆத்மாக்களும் பின்ன பகுதிகள், பின்ன பகுதிகள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்க, பகவான் சச்சிதானந்த விக்கிரகம், அதே மாதிரி ஆத்மாவும் சச்சிதானந்த விக்கிரகம். ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற உணர்வு அப்படிங்கிறது கலங்கப்பட்ட உணர்வு. அந்த தூய்மையான சச்சிதானந்த உணர்வு நம்ம கிட்ட கிடையாது. ஏன்? நம்ம உடல் உணர்வுல இருக்கும். அதனால இந்த உணர்வு கலங்கப்பட்டிருக்கு. ஆனா ஆத்மாவானது பகவானுடைய பின்ன பகுதி. இதுக்கு என்ன உதாரணம்? ரொம்ப எளிமையான உதாரணம். பிரபுபாதர் வந்து அடிக்கடி சொல்ற உதாரணம், நெருப்போட பொறி. அந்த நீங்க சாம்பிராணி போடுறதுக்காக கறி வச்சு நீங்க வந்து தணலை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தணல் எப்படி இருக்கும்? தக 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 தகன்னு ஒரே ரெண்டு கலரா இருக்குமா? நீங்க விசிறி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுல இருந்து குட்டி குட்டியா பொறி பிறக்குமா? அதுக்கும் என்ன தன்மை இருக்கும்? அந்த நெருப்போட தன்மை இருக்குமா? அதுவும் சிறப்பு கலரா அப்படியே தணல் அப்படி வரும்ல. ஆனா அது கீழே வந்து விழுந்த உடனே என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதே தன்மை அதுக்கு இருக்கு. ஆனா ஜடத்தோட தொடர்பு கொள்ளும் போது அது வந்து தன்னுடைய தன்மையை இழந்துடும். அதுதான் பின்ன பகுதி. நம்ம கிட்ட இருந்து இந்த மாதிரி பகவான்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகிற மாதிரிலாம் நம்ம கிட்ட இருந்து எதுவும் உற்பத்தி ஆகாது. புரியுதா? பகவானுடைய பின்ன பகுதிகள் நம்ம அப்படின்னா, இப்ப பகவானுடைய ஒவ்வொரு அங்கத்துல இருந்து ஒவ்வொரு பிரபஞ்சங்கள்லாம் அப்படி ஒண்ணு உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட இருந்து எதுவும் நம்ம கிட்ட இருந்து உற்பத்தி ஆகிறதுலாம், உடல்ல இருந்து உற்பத்தி ஆகிறதுலாம் என்னது? எல்லாமே வேஸ்ட் தானே. நம்ம உடல் வழியா உற்பத்தி ஆகிறது எல்லாமே வேஸ்ட் தான். வியர்வை வருது, எல்லாமே மலை ஜலம் கழிக்கிறோம், எல்லாமே வேஸ்ட் தான். நம்ம உடல்ல இருந்து உற்பத்தி ஆகிறது எதுவுமே.
எந்த நன்மையும் வந்து பூமிக்கிறதுனால கிடையாது. ஆனா ஆத்மாவானது பகவானுடைய பின்ன பகுதி. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரியா? நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் மாதாஜி. அந்த சாங்ல AJNAYன்னு போட்டிருக்கு மாதாஜி. அது வேர்டு என்ன கரெக்டா சொல்லுங்க மாதாஜி. ஆக்ஞா. ஆக்ஞா. விஷாகாதி ஜத சக்தி விருந்த லலிதா விஷாகாதி. அடுத்த லைன் என்ன மாதாஜி? ஜட்டசக்தி பிருந்தா. ஆக்ஞா ஆக்ஞாயா கோரியா ஆக்ஞாயா ஆக்ஞாயா. ஆக்ஞாயா. இங்கிலீஷ்ல AG வரும் மாதாஜி. ஆக்ஞா. ஆக்ஞா. இசட். தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நிறைய வார்த்தை, வேற வேர்டு, நிறைய வார்த்தைகள் வேற வேர்டு எதுவும் மாறி மாறி சொல்லிருக்கீங்க, பாடிருக்கீங்க நீங்க. சோ அதனால கரெக்டா நீங்க பார்த்து பாடுங்க. சரிங்களா? ஸ்வரூப் தாமோதர் பிரபு அப்படின்னு ஒரு பக்தர் பாடியிருக்காரு. அவரோடது கேளுங்க. ஸ்வரூப் தாமோதருடைய அந்த கீர்த்தனங்களை கேளுங்க. வார்த்தைகளை தெளிவா வந்து அவர் நல்லா பாடுவார். அவருடைய கீர்த்தனங்களை கேட்டீங்க அப்படின்னாக்க இந்த புக்ல இருக்கிறதுக்கும் அவர் சொல்லியிருக்கிறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா அவர் சொல்லியிருக்கிறத எடுத்துக்கோங்க. புக் இல்ல மாதாஜி, இது அகிலா மாதாஜி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நம்ம குரூப்ல போன வாரம் இந்த சாங். ஓகே ஓகே ஓகே. ஆனா அதுல இருந்து நான் எடுத்தேன். வைஷ்ணவ ஆச்சாரியர் பாடல்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு மாதாஜி. ஸ்வரூப் தாஸா மாதாஜி? இல்ல ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. ஸ்வரூப் தாமோதர் பிரபு அப்படிங்கிற ஒரு பக்தர் பாடி இருக்காரு. அவர் புக்கெல்லாம் போடல, அவர் பாடி இருக்கிறாரு. ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியார் பாடல்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, இஸ்கான்ல கிடைக்கும். வைஷ்ணவ ஆச்சாரியார் பாடல்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம், சின்ன புஸ்தகம் இஸ்கான்ல கிடைக்கும். அந்த புஸ்தகத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த புஸ்தகத்துல இந்த பாட்டெல்லாம் இருக்கு, இந்த கீர்த்தனங்கள்லாம் இருக்கு. அதையும் ஸ்வரூப் தாமோதர் பிரபு பாடி இருக்காரு. அந்த டியூனையும் நீங்க வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். இந்த புக்கா மாதாஜி? ஆமாம் பிரபு. வைஷ்ணவாச்சாரிய சாங்ஸ் இதேதான் பிரபு. நீங்க இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்களா, தமிழ்? அது தமிழ்ல இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. இவங்கள வச்சிருக்காங்க. இது தமிழ்ல இருக்கு மாதாஜி. வெரி குட் வெரி குட். இந்த புக்ல அந்த ராதாகிருஷ்ண பிராணமோரா இருக்குல்ல பிரபு, எல்லா சாங்ஸும் இருக்கும் அதுல. எஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அலமேலு சூப்பர் மாதாஜி. பிரபுஜி அதை கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க பிரபுஜி. நீங்க ஒரு புக் இஸ்கான்ல இருக்கு மாதாஜி. உடனே வராது மாதாஜி. உடனே வாங்கிக்கங்க, அந்த புக்க வாங்கிக்கங்க. வந்து இதோட ராகத்தோட யாரு மாதாஜி பாடி இருப்பாங்க? வேற ஸ்வரூப் தாமோதர் பிரபு ராகத்தோடயே வருது மாதாஜி. ஆமாம். ஓகே மாதாஜி. வைஷ்ணவ். ஸ்வரூப் தாமோதர் பிரபு அப்படின்னு போட்டீங்கன்னா அவர் வந்து எல்லா கீர்த்தனும் பாடியிருக்காரு, அருமையா பாடியிருக்காரு. ஜீவ ஜாகு அது கூட அந்த அதுல வருமா மாதாஜி? ஜீவ ஜாகு. சத்துவ குணத்துல இருந்து மனம் உருவாக்கப்படுகிறது, ரஜோ குணத்துல இருந்து அறிவு உருவாகுது, தமோ குணத்துல இருந்து ஒளி உருவாகுது, சப்தம். நன்றி மாதாஜி. ரஜோகுணத்துல இருந்து புலன்களும் உருவாகுது, அறிவு புலன்கள், செயல் புலன்கள் ரெண்டுமே உருவாகுது. நேத்து என் பையன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா அது ஒரு சிலது கேக்குற கொஸ்டினும் பதில் சொல்லமா, அதான் சரி இது மறுபடியும் 2 தடவை ரிப்பீட்டா படிக்கும் போது எனக்கு சிலது டவுட் ஆயிடுச்சு மாதாஜி. அதான் சரி உங்ககிட்ட கேட்டு. சரி சரி சரி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. நீங்க அந்த பிருந்தாவன அந்த விக்கிரகங்கள் அவங்க இதெல்லாம் சொன்னது ரொம்ப அனுபவிச்சு சொன்ன அந்த கீர்த்தனை, அந்த ராதா மோகன், கோபிநாத், மதன் மோகன், இதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. கேட்டுட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே கண்ணுல தண்ணியே வந்துட்டு எவ்வளவு தூரம் அனுபவிச்சு நீங்க சொல்றீங்க. பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் போனீங்கன்னா கண்டிப்பா அந்த 3 விக்கிரகங்களை நம்ம வந்து தரிசனம் பண்ணணும். அவ்வளவு அருமையான விக்கிரகங்கள். பிருந்தாவனத்துல இன்னைக்கு இருக்கிறது அதனுடைய பிரதி விக்கிரகங்கள் தான் வந்து வழிபடுறாங்க. அந்த டிராமா ஒண்ணு இருக்கு, நான் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் அந்த குரூப்ல வந்து போஸ்ட் பண்றேன். ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி வந்து பிரஜவாசிகள் தங்களுடைய விக்கிரகங்களை எப்படி காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அது ஒரு டிராமா, அற்புதமான டிராமா.
அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நான் வந்து ரொம்ப ஷேர் பண்றேன். கேட்கும் போதே ரொம்ப இதுவா இருந்தது மாதாஜி. நீங்க சொல்லும் போது ரொம்ப அப்படியே இதுன்னு போய் சொன்னீங்க. அதை கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப அப்படியே உருகி போய். அப்புறம் மாதாஜி கும்பகோணம் யாத்திரை 4ல இருந்து ஒரு 4 நாளைக்கு கும்பகோணம் யாத்திரை போறோம். பலபத்திர பிரபு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நாளைக்கு போறீங்களா? ஓகே ஓகே போயிட்டு மண்டே நைட்டு தான் வரும். நீங்க வந்து கும்பகோணம் யாத்திரை போகும்போது கும்பகோணத்துல சாரங்கபாணி பெருமாளுக்கு, சக்கரபாணி பெருமாளுக்கு, ராமசாமி பெருமாளுக்கு, உப்பிலிப்பன் பெருமாளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறோம் மாதாஜி. அவர் அனுப்பிச்சுக்கிட்டு உங்களால இந்த பாக்கியம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, பாகவத கத்துக்கிறது இதெல்லாம் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வேண்டிக்கிறோம் மாதாஜி. ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாய் நீராய் அலைந்து கரைய முறுக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநை திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே அப்படின்னு ஆழ்வார் வந்து பாடியிருக்கார். சோ அற்புதமான பகவான் சாரங்கபாணி பெருமாள், சாரங்க ராஜா. அவருடைய அழகு 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 பார்த்துட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு அழகு. அதே மாதிரி ராமசுவாமி தென்னக அயோத்தி அப்படின்னு அந்த பட்டாச்சாரியார் சொல்லுவார். தென்னக அயோத்தி, இங்க வந்து ராமர் வந்து முழு ஃபேமிலியோட இருக்கார். ரொம்ப அப்படியே அந்த லைஃப் சைஸ் பிபிஎஸ், ரொம்ப பெரிய ஆஜானுபகான விக்கிரகங்கள். சக்கரவர்த்தி திருமகன் அப்படி வந்து அவர் சீதா தேவியோட, லக்ஷ்மணர் வந்து அப்படி கைகூப்பி நிற்க, பரதன் சாமரம் வீச, சத்ருகுணன் புடைப்பிடிக்க, ஹனுமான் வீணா கானத்துல ராமாயணம் பாட, அந்த ராமரை வந்து இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல, அப்படி ஒரு அழகு. அற்புதமான கஷேத்திரம், பாஸ்கர கஷேத்திரம். போயிட்டு வாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அனுபவிச்சு சொல்றீங்க மாதாஜி. ரொம்ப சொல்லல, பாத்துட்டோம். அந்த நேரத்துல பகவான் அந்த ஸ்மிருதி கொடுக்குறார், அததான் சொல்றேன். பெரிய பாவம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. இல்ல அதான் எப்படிதான் இவ்வளவு மனப்பாடம் பண்ணி அப்படியே கடன்னு சொல்லிடுறீங்க மாதாஜி. அதெல்லாம் அதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்போமா நம்ம பிறவிதான் எடுக்கணும் மாதாஜி. இல்ல 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 அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாராலையும் இது முடியும். இது ஒண்ணும் பெரிய கஷ்டமான, இப்ப எல்லாரும் பிரம்ம சங்கீதம் நீங்க எல்லாரும் கத்துக்கலையா? சோ எல்லாம் ஒரு உத்வேகம் தான். எனக்கு வந்து விஜயகிருஷ்ணன் ஒரு உத்வேகம் கிடைச்சது, எல்லாத்தையும் நம்ம வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கிடைச்சது. அது மாதிரி ஒரு உத்வேகம் தான். எனிவே பகவானை திருப்தி பண்ணா போதும். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ண கிருஷ்ண தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ண.